வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, நிலவு ஒரு பெண்ணாகி கதையின் 4வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அன்று இறுதி நாள். தேர்வெழுதி முடித்த சஞ்சனாவால் தன் துயரத்தை தாங்கிக் கொள்ள இயலவில்லை. எப்போதும் இறுதி தேர்வு எழுதி முடித்துவிட்டு இவளும் அஸ்விதாவும் சேர்ந்து தோழிகளோடு பீஸா கார்னர் சென்று விடுவார்கள். அஸ்விதாவால் ஒரு நிமிடம் கூட அமைதியாக இருக்க முடியாது. அவள் இருக்கிற இடத்தில் கலகலப்பிற்கு பஞ்சம் இருக்காது. கவலையோடு வெளியில் வந்தாள். வெளியில் போகலாம் என்று அழைத்த தோழிகளை தவிர்த்துவிட்டு அஸ்விதாவின் வீட்டுக்கு சென்றாள். வழியிலேயே சஜித்திற்கு கால் செய்து அவனையும் அஸ்விதாவின் வீட்டிற்கு வர சொன்னாள். அவன் வெகுவாய் தயங்கினான். அவன் இதுவரைக்கும் முகிலை சென்று சந்திக்கவில்லை. இந்த நிகழ்விற்கு பிறகே குற்ற உணர்வில் தகித்த அவனுடைய மனசு அவனை சந்திக்கின்ற துணிவை தொலைத்திருந்தது. நான் எதுக்கு சஞ்சனா, நீ போய் பார்த்துட்டு வா என்றான். தப்பு சஜி, நீ குற்ற உணர்ச்சியில இப்படி ஒதுங்கி நிக்கிற. ஆனா பாக்குற மத்தவங்களுக்கு நீ தப்பு பண்ணிட்டு பதுங்கி ஓடுற மாதிரி இருக்கும். இப்பதான் முகிலனுக்கு நம்முடைய அன்பும் ஆதரவும் தேவை. நீ உடனே அங்க வா. இணைப்பை துண்டித்தாள். முகிலனை அந்த நிலையில் பார்த்த சஞ்சனா தன்னை கட்டுப்படுத்த இயலாமல் தடுமாறி போனாள். ஏன் முகில், இவ்வளவு பலகீனமானவரா நீங்க? சஞ்சனா கைகளை பற்றி கொண்டு குலுங்கி அழ, எப்போதும் பனி மழையில் கரையும் உணர்வு இப்போது தோன்றவே இல்லை. முகிலா, குரல் கேட்டு திரும்பி பார்த்தான். சஜித் நின்றிருந்தான். அவனை பார்த்த முகிலால் கண்களை நம்பத்தான் முடியவில்லை. ஏனென்றால் முகிலனை விடவும் அவனே உருக்குலைந்து போயிருந்தான். என்னடா இப்படி ஆயிட்ட? கேட்டபடி தாவி சென்று சஜித்தை தழுவிக்கொள்ள அந்த நெருக்கத்தின் இறுக்கத்தில் அத்தனை மனத்தாங்கலும் பொடி பொடியானது. என்ன மன்னிச்சிடு முகிலா, நான் வேணும்னு எதுவும் செய்யல. அப்படி வஞ்சகமா அஸ்விதா வாழ்க்கையை அழிக்கிற வெறுப்பும் எனக்கு அவகிட்ட இல்ல. சீனியர் ஜூனியருக்கு இருந்த சாதாரண உரசல் தான் அவகிட்ட இருந்தது எனக்கு. அத மனசுல வச்சுக்கிட்டு என்ன அவ பொறுக்கி பொறுக்கின்னு திட்டினது மட்டும்தான் எனக்கு வருத்தமா இருந்தது. மத்தபடி அவ ஒரு குழந்தடா. என்னால் அதை தாங்கிக்கவே முடியல. என்னால் அவளுக்கு இந்த நிலைமை வந்திருக்க கூடாது. தேம்பி அழுத அந்த ஆண் மகனை தன் நெஞ்சோடு சேர்த்து கொண்டான். ஆறுதல் சொல்லவும் ஆறுதல் தரவுமே வெகு நேரமானது. உள்ளே இருந்து வெளியில் வந்த அஸ்விதா இருவரையும் வினோதமாக மாறி மாறி பார்த்தாள். யார் இவங்க? தலையை சொரிந்து கொண்டே கேட்டாள். அஸ்வி, என்ன தெரியலையாடி? கைகளை அவளை நோக்கி நீட்டியபடி சஞ்சனா நகர அஸ்விதா பயந்து போய் விலகி ஓடினாள். போ, நீ என் பக்கத்துல வராத. உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவள் கையை தட்டிவிட்டு அறைக்குள் சென்று கட்டிலில் படுத்து போர்வையால் முகத்தை மூடிக்கொண்டாள். அவளை அந்த நிலையில் பார்த்து சஞ்சனா தன்னை கட்டுப்படுத்தி கொள்ள இயலாமல் முழங்காலில் முகம் புதைத்து கொண்டு விசும்பினாள். சரி, உட்காருங்க. அவன் உள்ளேயே இருக்கட்டும், நான் உங்களுக்கு காஃபி போட்டுட்டு வரேன். முகிலன் எழுந்து கொள்ள சஞ்சனா வேகமாய் தடுத்தாள். இருங்க முகிலன், நான் போய் போட்டுட்டு வரேன். அம்மா இல்லையா என்றாள் உள்ளே எட்டி பார்த்து. இல்ல சஞ்சனா, அவங்க ஸ்கூல் போயிருக்காங்க. நாங்க 2 பேரும் மாறி மாறி லீவு போட்டுட்டு தான் அஸ்விதாவை பார்த்துக்கிறோம். அவளை வீட்டுல தனியா விட்டுட்டு போக முடியாது. இந்த மாதிரி சூழ்நிலையில அவளை யாரை நம்பி ஒப்படைக்க முடியும்? சஞ்சனா காஃபி கலந்து எடுத்து வர மூவரும் அருந்தினார்கள். அறைக்குள் படுத்துக்கொண்டு அஸ்விதா போர்வையை விலக்கி இவர்களை வேடிக்கை பார்க்க ஆரம்பித்திருந்தாள். வெகு நேர யோசனைக்கு பிறகு முகிலன் தொண்டையை செருமிக் கொண்டு பேச ஆரம்பித்தான். சஜி, சஞ்சனாவோட படிப்பு முடிஞ்சாச்சு. அடுத்து என்ன கல்யாணம் தானே? நல்ல இடமா இருந்தா பார்த்து முடிச்சிருங்க. உள்ளங்கையை ஆராய்ந்தபடி சொல்ல அதிர்ச்சியில் சஞ்சனாவின் கையில் இருந்த டம்ளர் தரையில் விழுந்து காஃபியை சிதறியது. விளையாடுறீங்களா முகில் என்றாள் அழுகை வடிக்க. முகிலா, உனக்கும் சஞ்சுவுக்கும் நடுவுல என்ன போயிட்டு இருந்ததுன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சு இப்படி பேசுறியா?
இல்ல உன் தங்கச்சிக்கு நான் செய்த துரோகத்துக்கு நீ சஞ்சுவ பழிவாங்க நினைக்கிறையா என்றான் சஜி அடிபட்ட குரலில். இவ்வளவுதானா நீ என்ன புரிஞ்சுகிட்டது? யாருடைய இழப்புக்கும் யாரும் காரணம் இல்லடா. நான் இப்ப இருக்கிற சூழ்நிலையில என் கல்யாணத்தை பத்தி யோசிக்க கூட முடியாது. வீட்ல புத்தி சுவாதீனம் இல்லாத பெண்ணை வச்சுக்கிட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படி சந்தோஷமா வாழ முடியும்? அதுக்காக திசையே தெரியாம மூழ்கிட்டு இருக்கிற இந்த கப்பலுக்காக உன்னுடைய தங்கச்சிய நான் எத்தனை நாள் காத்திருக்க சொல்ல? அது தப்பும் கூட. இது என்னோட பாரம். நான் சுமக்கிறது தான் நியாயம். அதான் நான் அப்படி சொன்னேன். ஒரு அண்ணனா கடைசி வரைக்கும் அஸ்விதாவை நான் பாதுகாக்கிற பொறுப்புல இருக்கண்டா. அந்த குழந்தைய மறந்துட்டு என்னால என் சுகத்தை பத்தி யோசிக்க முடியாது. அவன் பேசிக்கொண்டே போக சஞ்சனா அழுகையை அடக்க முடியாமல் துப்பட்டாவால் வாய் மூடிக்கொண்டு வெளியே போனாள். அவளுடைய அந்த நிலையை தாங்க இயலாமல் கண்களை மூடிக்கொண்டு நாற்காலியில் சாய்ந்து கொண்டான் முகிலன். கண்களிலிருந்து கரகரவென கண்ணீர் வடிந்தது. இருவரின் நிலையையும் காண சகியாமல் அமர்ந்திருந்தான் சஜித். இரவின் இருளில் வானத்தில் அமானுஷ்யத்தை அதிகப்படுத்திக் கொண்டிருக்க ஒற்றை ஆளாய் அவற்றை விரட்டிவிடும் பேராசையில் நிலவு போராடி கொண்டிருந்தது. மொட்டை மாடியில் மல்லாந்து படுத்திருந்தான். நிலவு இவனை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது. முகிலனுடைய உடைந்து போன முகமும் குலைந்து போய் அழுத சஞ்சனாவும் அவனுடைய கண்களை விட்டு அகலாமல் நின்று கொண்டிருந்தார்கள். எல்லாவற்றையும் விட அந்த பால் முகம் அவனை வெகுவாய் வதைத்தது. என்ன பாவம் செய்தாள் இப்படி தன்னை அறியாமல் தொலைந்து போக? எப்போதும் இவனை கண்டதும் முகம் சுளித்து விலகும் அவள் இன்று அமைதியாக இருந்தது நெஞ்சை அடைத்தது. மறுபடியும் சரியாகி தன்னோடு சரிக்கு சரி நின்று வம்பு வளர்க்க மாட்டாளா என்று உள்ளம் கேவியது. ஒருவேளை அவளுக்கு குணமாகி வந்தாலும் இந்த சமூகம் அவளை எப்படி பார்க்கும்? மூளையை கசக்கிக் கொண்டிருந்தான். ஏரி நட்சத்திரம் ஒன்று வானத்தில் இருந்து உதிர்ந்து பத்திரமாய் கடலுக்குள் சங்கமமானது. உறங்க வெகு நேரமானதால் விழிப்பு வெகு தாமதமாய்த்தான் வந்தது. கீழே இறங்கி வந்தான். காலை உணவில் எல்லோரும் மும்முரமாயிருந்தார்கள். சஞ்சனா சிவந்து போன கண்களுடன் சோஃபாவில் அமர்ந்திருந்தாள். அப்பாவிடம் வந்தான். அவன் ஏதோ பேச விழைகிறான் என்று அவன் முகத்தையே கூர்ந்து பார்த்தார். அப்பா, நான் அஸ்விதாவை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். ஆசைங்கிற வார்த்தையை விட அது என்னோட கடமை. என்னால தன் நினைவை இழந்த அவளுக்கு நானே நிழலாய் வாழ ஆசைப்படுறேன். அவ வாழ்க்கைக்கு பாதுகாப்பையும் அர்த்தத்தையும் நான் மட்டும்தான் தந்தாகணும். அதுதான் சரியானதும் கூட. ஒரு நிமிடம் அந்த இடமே அதிர்ச்சியும் உணர்ச்சியுமாய் மாற அவனின் இந்த முடிவை யாருமே எதிர்க்கவில்லை. சுசீலா மகனின் தியாகத்தை எண்ணி கலங்கியபடி நிற்க அருண்குமார் எழுந்து மகனின் முதுகில் தட்டி தழதடத்தார். ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் யூ மை டியர் சன். மழை விழுந்ததும் நொடி பொழுதில் கிளைத்து முளைக்கும் காளான் போல அழகாய் செழுமையாய் வளமையாய் அந்த செயல் பூத்து கிளைத்தது. முதலில் வந்த தகவலை நம்ப மாட்டாமல் 4 முறை மீண்டும் மீண்டும் கேட்டான் முகிலன். கண்கள் பனித்தது, இதயம் நடுங்கியது. அத்தனை உணர்வையும் அவன் வெளிப்படுத்தி ஓயட்டும் என்று மார்புக்கு குறுக்காய் கைகளை கட்டிக்கொண்டு அமர்ந்திருந்தான் சஜி. சஜி, என்னால நம்ப முடியலடா. சத்தியமா சொல்லவா? எத்தனை முறை உன்ன மாதிரி ஒரு மாப்பிள்ளதான் அவளுக்கு பார்க்க போறதா அவகிட்ட சொல்லி நான் வாங்கி கட்டி இருக்கேன் தெரியுமா? எனக்கு எல்லா நல்லதின் இலக்கும் நீதாண்டா நண்பா. உன்னை வச்சுதான் உலகத்தின் எல்லா சந்தோஷங்களையும் ஆனந்தத்தையும் நான் அளக்கிறேன். இப்ப நீயே என் அஸ்விக்கு கணவனா வர்றது எனக்கு கனவு மாதிரி இருக்கு. ஆனா அதுல துளி கூட நியாயம் இல்ல. தீப்பு. முகிலன் வார்த்தைகளை இறக்க முடியாமல் தவித்து கொண்டு நிற்க சஜித் கண்களை வலியாய் மூடிக்கொண்டான். மூடிய கண்களுக்குள் நீர் திரையிட்டது. கண்ணில் தீப்பு நிழலாய் நின்றாள். கைகளை விரித்து மேலே தூக்கி வலியாய் சிரித்தான். இல்ல சஜி, இது தப்பு. உன்னுடைய காதலை அழிச்சிட்டு நீ அஸ்விதாவை வாழ வைக்க வேண்டாம். பிளீஸ், என்னால் அந்த வேதனையை தாங்க முடியாது. நண்பனின் கைகளை பற்றி கொண்டு கண்ணீர் விட்டான். சஜி வேகமாக தலையை இடவலமாக அசைத்தான். இல்ல முகிலா,
நீ எப்படி நல்ல அண்ணனோ நான் மட்டும் அதுக்கு குறைஞ்சவனாடா? சஞ்சு 2 நாளா ஒரு பருக்கை சாப்பிடாம அழுதுட்டே இருக்கா. அது மட்டும் இல்ல காரணம். தப்பு செஞ்சது நான். அதுக்கு யார் சுமை தூக்குறது? நான் அஸ்வியை ஏத்துக்கிட்டா எல்லாம் தன்னால சரியாயிடும். அப்பா 2 கல்யாணத்தையும் ஒரே முகூர்த்தத்துல நடத்துற வேகத்துல இருக்காரு. நீ கொஞ்சம் நிலப்பட்டுக்கடா. இல்ல சஜி, உன் காதல அழிச்சுக்கிட்டு. வேண்டாம் முகில், நான் தெளிவாத்தான் இந்த முடிவு எடுத்திருக்க. எந்த தடுமாற்றமும் இல்ல என் முடிவுல. காதலை அழிக்கிறதை விட வாழ்க்கையை அழிக்கிறது ரொம்ப பாவம்டா. நான் அந்த பாவத்தை என்னைக்கும் செய்ய மாட்டேன். எனக்கு அஸ்விதாவை கொடுத்துருடா. நான் என் உயிருக்கு மேல பாத்துக்கிறேன் அந்த சண்டைக்கார ராட்சசிய. முகிலனின் கைகளை பற்றி கொண்டு சஜி தழக்க தன்னை கட்டுப்படுத்தி கொள்ள தெரியாமல் நண்பனின் தோளிலேயே ஆதரவு தேடினான் முகிலன். சிரோன்மணி தெரு 3வது அவென்யூ. முகவரியை சரிபார்த்துவிட்டு காலிங் பெல்லை உயிர்ப்பித்தான். தீபுதான் வந்து கதவு திறந்தாள். நிறைய சோர்ந்திருந்தாள். வாயிலில் நின்ற சஜித்தை பார்த்து கண்கள் விரியவில்லை, கண்ணீர்தான் வந்தது. வாங்க சஜித், அழைத்தாள். ஷூவை கழட்டிவிட்டு உள்ளே வந்தான். அவன் எதற்காக வந்திருக்கிறான் என்பதை அவளால் புரிந்து கொள்ள முடிந்தது. கை விரல்களை ஆராய்ந்தபடி அமைதியாக அமர்ந்திருந்தாள். இன்விடேஷனை எடுத்து பெயர் எழுதி நீட்டினான். இருவருடைய கைகளும் நடுங்கியது. எல்லாம் முடிஞ்சு போச்சு இல்லையா சஜித்? அமைதியாக இருந்தான். சொல்லுக்கு உள்ள மரியாதை உணர்வுக்கு இல்லை இல்லையா? வார்த்தையால வெளிப்படுத்தாத வரை சேஃப்டி ஜோனல்ல நின்னு கேம் விளையாடலாம், அப்படித்தானே? அவனிடம் வார்த்தைகளே இல்லை. அவனுடைய மௌனத்தை மௌனம் உணர்த்தாத வலியையா வார்த்தைகள் உணர்த்திவிடப் போகிறது? ஒரு பைத்தியத்தை விடவா நான் கேவலமா போயிட்ட? அவள் காட்டமாய் கேட்க சுரீர நிமிர்ந்து பார்த்தான். நோ திப்பு, அந்த மாதிரி வார்த்தைகளை தயவு செய்து கொட்டாத. அவ எவ்வளவு பெரிய புத்திசாலின்னு உனக்கே தெரியும். இன்னைக்கு அவ இப்படி ஆனதுக்கு நான் மட்டும்தான் காரணம் என்றான் குற்ற உணர்வுடன். போதும் சஜி, குற்ற உணர்வு, பிராயச்சித்தம், பாவ மன்னிப்புன்னு திருச்சபை கூட்டத்துல பேசுற மாதிரி பேசாதீங்க. நீங்க நினைச்சிருந்தா கொஞ்சம் பணம் கொடுத்து இந்த பிரச்சனையை சரி பண்ணி இருக்கலாம். பைத்தியமாவே இருந்தாலும் அது பேரழகான பைத்தியம் இல்லையா? அதான் வாழ்ந்து பார்க்கலாமேன்னு ஆசை வந்துடுச்சு போல. வார்த்தைகளில் விஷம் தோய்த்து பேசிய தீப்பு அவனுக்கு புதிதாய் தெரிந்தாள். அழகான அத்திப்பழத்திற்கு உள்ளே நுழையும் புழுக்களைப் போல அவளுடைய சிந்தனை நெளிந்து கொண்டிருந்தது. அங்கே தாமதிக்காமல் வெளியே வந்தான். அவள் கோபத்தில் இருந்த நியாயம் புரிந்தது. நியாயம் செய்ய தவறினாலும் அநியாயம் செய்ய கலங்க வேண்டும். இந்த நிமிஷம் தீபுவுக்கு நியாயம் செய்வதை விட அஸ்விதாவுக்கு அநியாயம் செய்துவிடக் கூடாது என்பதில் உறுதியாக இருந்தான். காலம் ஒரு நாள் மாறும். நம் கவலைகள் யாவும் தீரும். வந்ததை எண்ணி அழுகின்றேன், வருவதை எண்ணி சிரிக்கின்றேன். கண்ணதாசனின் காவிய வரிகள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஒரு முறையாவது நிகழாமல் போவதில்லை. ஒரு சுபயோக சுப தினத்தில் சஜித் அஸ்விதாவின் கழுத்திலும் முகிலன் சஞ்சனாவின் கழுத்திலும் தாலி கட்டினார்கள். ஒரு வியப்பான நிகழ்வாய் அவர்களுடைய நட்பு இருபுறமும் கல்யாண உறவாக மாறியிருந்தது. அரக்கு வண்ண பட்டு புடவையில் அஸ்விதா அழகோவியமாயிருந்தாள். மாலையில் இருந்த பூவை பீத்து எறிவதையும் கழுத்தில் காதில் கிடந்த நகைகளை பிடித்து திருகுவதுமாய் அவள் செய்த சேட்டைகளை மண்டபமே வேடிக்கை பார்த்தது. அதற்காக சஜித் வருத்தப்படவில்லை. ஆனால் கண்கள் கலங்க, உதடு துடிக்க தீபு வந்து நின்றபோதுதான் அவனுடைய இதயம் நழுவி உடைந்தது. இத்தோடு முடிந்து போனது அவர்களுடைய மௌனமான உணர்வு போராட்டம். மறைமுகமாய் தாலாட்டிய அவர்களின் உணர்வும் முடிந்து போனது. இனி அவனுடைய எல்லா உணர்வுக்கும் எல்லா உறவுக்கும் உரிமையானவள் அஸ்விதா மட்டுமே. மௌனமாய் கண்ணீர் வென்றான். திருமணம் என்ற விஷயம் பெண்ணுக்கு மட்டுமல்ல, ஆணுக்கும் முற்றிலும் மாற்றாய் அமைந்து போகிறது சில நேரங்களில். பொறுப்பில்லாத விடலை பையனைப் போல் திரிந்த சஜித்தின் அத்தனை குறும்பும் மாறிப்போனது. பொறுப்பும் அமைதியும் அவனுடைய மனதில் குடிகொண்டு அவனுடைய முகத்தில் பிரதிபலித்தது. திருமணம் முடிந்த கையோடு அஸ்விதாவை அழைத்து வருவது
பெரும் பாடாயிருக்கும் என்று இவர்கள் கலவரம் கொண்டிருந்த நேரம் எந்த வீம்பும் செய்யாமல் சஜித்தின் கை பிடித்து குதூகலமாய் அவள் வந்தது பார்ப்பவர்களுக்கு நிகழ்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. பால்கனியில் வெளியில் தெரிந்த புற உலகத்தை வேடிக்கை பார்த்தபடி நின்றான் சஜித். மனம் நிர்சலனமாயிருந்தது. இந்த நாளை பற்றிய நிறைய கனவுகளை கண்டவன்தான். அவனும் தீபவும் மனம் முடித்து உலகின் முன்னால் கணவன் மனைவியாய் இணையும் அந்த தருணத்திற்காக தவம் இருந்தவன்தான். ஆனால் இன்று கண்களை மூடி திறந்து நினைவுகளை கடந்து வந்தான். தவறு, இனிமேல் அது போன்ற சிந்தனைகள் கூட தவறு. உள்ளே வந்தான். ஏசி குளிர் தாங்காமல் கருவில் இருக்கும் சிசுவை போல் கை கால்களை சுருட்டி அஸ்விதா தூங்கிக் கொண்டிருந்தாள். கால்களை நீட்டிவிட்டு போர்வையை எடுத்து அவளுடைய கழுத்து வரைக்கும் போர்த்திவிட்டான். அவனுடைய ஸ்பரிசம் பட்டு வேகமாய் விழிகளை விரித்து பார்த்தாள். பெரிய அழகான உருண்டை கண்கள். அந்த கண்களுக்குள் காதல் தேடி தோற்றான். அது எப்படி சாத்தியமாகும்? ஒரு பிஞ்சு குழந்தையின் கண்ணில் காதல் எப்படி சாத்தியமாகும்? அஸ்விதா என்றான் மெல்லிய குரலில். ஒற்றை விரலால் அவள் நெற்றியில் புரண்ட முடியை ஒதுக்கிவிட்டான். ஆமா, நான் அஸ்விதா. நீ யாரு? நான் சஜித். சஜி, என்ன ஞாபகம் இல்லையா? யோசிப்பவள் போல் பாவனை செய்து உதடு பிதுக்கினாள். ஒரு நிமிடம் அவள் முகத்தையே உற்று பார்த்தான். என்ன உனக்கு பிடிச்சிருக்கா என்றான் பரிதாபமாக. ஆஹா, பிடிக்கல வெடுக்கென சொல்லிவிட்டு முகத்தை போர்வையால் மூடிக்கொண்டாள். நம்மை சுற்றி நிகழும் நல்ல சிந்தனைகள், நல்ல நினைவுகள் எல்லாம் நம்மை சரியான பாதையில் பயணிக்க வைக்கும் என்பது நிஜமான உண்மை. அந்த பெரிய வீடும் அங்கே இருந்த அன்பான மனிதர்களும் அஸ்விதாவிற்கு புதுமையாக இருந்தது. சுசீலா துளி வெறுப்பையும் காட்டாமல் கனிவாய் கவனித்து கொண்டார். வேலைக்கார பெண்மணி வள்ளியம்மாளும் அன்பாய்த்தான் இருந்தார். மகேஷின் மனைவி ராதா மட்டும் சில நேரம் அலட்சியம் காட்டினாலும் அவளால் பெரிதாய் தொந்தரவு இல்லை. சஞ்சனா முகிலோடு அடிக்கடி வந்துவிட்டு போவதும் பெரும் மாற்றமாகவும் ஆறுதலாகவும் இருந்தது. அத்தனை பேர் தன்னை சுற்றி கொண்டு இருந்தாலும் அஸ்விதாவோ சஜித்தை சுற்றி கொண்டேதான் இருந்தாள். இருவரும் ஒரே அறையில் இருப்பதாலும் வீட்டில் இருக்கின்ற பெருவாரியான பொழுதுகள் சஜித் அவளோடு இருப்பதாலும் அவனை தவிர்த்த வேறு சிந்தனைகள் அவளுக்கு இல்லாமல் போனது. சஜித்தும் நிறையவே மாறியிருந்தான். இந்த மாற்றம் எல்லாம் அவளுக்கானது. அப்பாவுடைய நிர்வாகத்தினில் முதலில் தன்னை இணைத்து கொண்டான். பொறுப்பான வேலை என்று ஆரம்பித்தவன் பிறகு மெல்ல மெல்ல தனி யூனிட்டை ஆரம்பித்திருந்தான். இந்த அத்தனை மாற்றமும் அவளுக்கானது. ஆனால் அதை அறியாமல் அவள் அங்கே சுற்றி கொண்டிருந்தாள். தன் அருகில் குழந்தையாய் கை கால்களை மடக்கி வைத்து படுத்து கொண்டிருந்தவளை தலை தாங்கி முகத்தை பார்த்து கொண்டே பொன்முறுவலாய் படுத்திருந்தான். ஏய் ராட்சசி, நீ மட்டும் சுய நினைவோடு இருந்தா என்னை இப்படி அனுமதிப்பியா? உனக்கு சுய நினைவு வரட்டும், என் நிலைமை என்ன ஆகும்? தலை கோதிக்கொண்டு சிரித்து கொண்டான். மெல்ல அவள் கன்னத்தை நோக்கி நீண்ட கைகளை கட்டுப்படுத்தி கொண்டான். சஜித் அலுவலக கேபினில் வெளிநாட்டு ஆர்டர் குறித்த ஒரு மீட்டிங்கிற்கான தயாரிப்பில் இருந்தான். அலுவலக வேலைகள் முடிந்து வீட்டிற்கு கிளம்பவே வெகு நேரமானது. காலை 10 மணிக்கு வீட்டில் இருந்து கிளம்பியவன் நாள் முழுக்க அஸ்விதாவை பார்க்காமல் இருந்தது பெரும் தவிப்பாயிருந்தது. பெரும்பாலும் அவன் இத்தனை நேரம் அலுவலகத்தில் இருப்பதில்லை. என்ன வேலைகள் இருந்தாலும் அதை மறுநாள் பார்த்து கொள்ளலாம் என்று கிளம்பி விடுவான். சில நேரம் அவற்றை வீட்டிற்கு வந்து கூட முடித்து கொள்வான். தவிர அலுவலகத்தில் வெகு நேரம் தங்குகின்ற பழக்கத்தை வைத்துக் கொள்வதில்லை. இரவில் அவன் வந்தால்தான் அவளை சாப்பிட வைக்கவே முடியும். மற்றவர்களிடம் அவள் சுத்தமாக அடங்கவே மாட்டாள். ஆனால் அவனை கண்டால் தோளில் முகம் பொதித்து கேள்வியாய் கேட்டுக்கொண்டே அவள் கேட்கின்ற அத்தனை கேள்விகளுக்கும் பதில் சொல்லிக்கொண்டே சாப்பாடு ஊட்டிவிட்டால்தான் சாப்பிடுவாள். வீட்டிற்கு வந்தான். அம்மா ஹாலில் அமர்ந்து சீரியல் பார்த்து கொண்டிருந்தார். வா சஜி, கை கால் அலம்பிட்டு வா, வள்ளியம்மையை சாப்பாடு எடுத்து வைக்க சொல்ற. அம்மா சீரியலில் இருந்து கண் எடுக்காமல் சொன்னார்.
அவன் அதற்கு பதில் சொல்லாமல் கண்களை மாடியில் அலைய விட்டான். மா, அஸ்வி எங்கம்மா? கேட்டுக்கொண்டே மாடிக்கு சென்றான். அறையில் விளக்கு எரியவில்லை. பதறிப்போய் விளக்கை போட்டான். கட்டிலில் முழங்காலை கட்டி அமர்ந்து அஸ்விதா அழுது கொண்டிருக்க பதறிப்போனான். பேக்கை சோஃபாவில் விசிறிவிட்டு ஓடி வந்து கட்டிலில் அமர்ந்தான். கன்னத்தை தாங்கியிருந்த அவளுடைய கைகளை பிரித்து தாமரை பூவை போல முகத்தை 2 கைகளிலும் ஏந்தி கொண்டான். என்னாச்சுடா? எது கழற? அவள் கன்னங்களில் வழிந்த கண்ணீரை ஒற்றை விரலால் சுண்டிவிட்டான். அவன் சற்றும் எதிர்பார்க்காமல் அவன் கைகளை விலக்கி அவன் மார்பில் சரிய அவன் மெல்ல மெல்ல தன் நிலை மறந்தான். பரவ துடித்த கைகளை கட்டுப்படுத்தி கொண்டான். அஸ்விதா? அவன் வாய் தன்னை மறந்து பிதற்றியது. எங்க போன? என்ன விட்டுட்டு? என்றாள் அழுகையினூடே. ஆபீஸுக்குடா. ஏன் பயந்துட்டியா? நீ செத்துட்டேன்னு நினைச்ச. அவள் பட்டென்று சொல்ல அவன் கண்ணில் நீர் தெறிக்க சிரித்தான். ஐயோ ஐயோ, ஏன் அப்படி நினைச்சியா? ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி நான் சாப்பிட்டுட்டு தூங்குனேன். எப்பவும் நான் தூங்கி எழுந்ததும் நீ வந்துடுவ. இன்னைக்கு நீ வரல, அதான் நீ செத்துட்டேன்னு நினைச்ச. அவள் இன்னும் இன்னும் அவன் மார்பில் புதைய அவன் தடுமாறிக் கொண்டிருந்தான். அடே, அதுக்குள்ள நான் செத்துடுவனா என்ன? இன்னும் நீ தெளிஞ்சு உன்கிட்ட எத்தனை வாங்க வேண்டி இருக்கு? உன் சம்மதம் இல்லாம இதை உன் கழுத்துல கட்டுனதுக்கு என்னென்ன பேச்செல்லாம் நான் வாங்க வேண்டிய மிச்சம் இருக்கு? உன் வாயால இன்னும் என்ன எத்தனை பொறுக்கின்னு நீ கூப்பிட வேண்டியிருக்கு? அதுக்குள்ள நான் போயிடுவனா என்ன? மெல்ல அவள் இதழ்களை ஒற்றை விரலால் நிமிண்டி வலிக்க வைத்துவிட்டு மெல்ல கேட்டான். அது சரி, நான் செத்து போயிட்டா நீ என்ன செய்வ அஸ்விதா? நானும் செத்து போயிடுவேன். தடாலென அவள் சொல்ல பதறிப்போய் அவள் முகத்தையே பார்த்தான். ஏன் அஸ்வி அப்படி சொல்ற? என்னை அவ்வளவு பிடிக்குமா என்ன? நீதான் என்ன பிடிக்காதுன்னு சொன்னியே என்றான் உடை மாற்றிக்கொண்டே. இல்ல இல்ல, இப்ப ரொம்ப பிடிக்கும். இவ்வளவு. 2 கைகளையும் முழுசாய் விரித்து காட்டினாள். அது சரி, நீ ஏன் இருட்டுல உட்கார்ந்திருக்க? உனக்குதான் இருட்டுன்னா பயமாச்சே. பயமா? எதுக்கு பயம்? திருப்பி கேட்டாள். மெல்ல அவள் கைகளை பற்றி கொண்டு கீழே அழைத்து வந்தான். அம்மா இன்னும் சீரியலிலேயே மூழ்கி கிடந்தாள். வள்ளியம்மா சாப்பாடு எடுத்து வைக்க அவளுக்கு மூட்டிவிட்டு அவனும் உண்டு முடித்தான். அம்மா, கொஞ்சம் பேசணும் என்றபடி பக்கத்தில் வந்து அமர்ந்து கொள்ள அவர்கள் இருவருக்கும் நடுவில் அஸ்விதா அமர்ந்து கொண்டாள். நான் காலையில போயிட்டு ரொம்ப லேட்டா தான் வீட்டுக்கு வரேன். அது வரைக்கும் அவ தனியா மாடியில இருக்காம்மா. தான் என்ன செய்யறோம்னு தெரியாத குழந்தமா அவ. கொஞ்சம் நாம கவனம் பிசையினாலும் அவளுக்கு எதுவும் ஆபத்த அவளே தேடிக்க வழி இருக்கு. நான் வர வரைக்கும் நீங்க அவளை கீழே கொண்டு வந்து வச்சுக்கங்க. இல்லைன்னா நீங்களோ வள்ளியம்மையோ அடிக்கடி மாடிக்கு போய் அவளை பார்த்துட்டு வாங்க ப்ளீஸ் என்றான். பொறுமையாய் தன்மையாய் சொன்ன தன் மகனை ஆச்சரியமாய் பார்த்தார். இத்தனை பக்குவமும் பொறுப்பும் இவனுக்கு எப்போது வந்தது? சஞ்சய், நானும் அவளை அடிக்கடி போய் பார்த்துட்டு தான் வரேன்பா. அவ கீழே இருந்தா ராதா ரூமுக்கு போய் ஏதாவது கலாட்டா செஞ்சு வச்சிடுறா. அவளுக்கோ பொறுமையே கிடையாது. ஏதாவது பேசிடுறா. அதான் அஸ்விய மாடியிலேயே இருக்க சொல்ற சஜி. நானும் ஒரு பொண்ணை பெத்தவதான் சஜி. இந்த நிமிஷம் அவளோட நிலைமை என்னன்னு எனக்கு தெரியும். எனக்கு ரொம்ப பூரிப்பா இருக்குடா உன்னை இப்படி பார்க்க. சுசீலா மகனின் கன்னத்தை அன்பாய் தட்ட அவளும் அதே போல அவன் கன்னத்தை தட்டினாள். இல்லம்மா, நான் வர லேட்டானதால மாடியில் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காம்மா. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு என்றான் மென்மையாய் அவள் தலை கோதி. தூக்கம் வருது சஜி என்றாள் அவன் தோளில் முகம் பொதித்து. சரி வா போகலாம். அவள் கை பற்றி உயர்த்த அவன் முதுகில் முகம் புதைத்து கோணங்கித்தனம் செய்து கொண்டே நடந்தாள். அம்மாவின் கண்கள் பனித்திருந்தது. எப்போது இந்த போராட்டம் சரியாகும்? அவன் நிறையவே மாறி போய்விட்டான் என்பது சந்தோஷம் என்றாலும் அவனுடைய இளமையும் வாழ வேண்டிய வாழ்க்கையும் வீணாகிறதே என்று தவித்து கொண்டிருந்தாள் அந்த தாய். ஆனால் தான் வணங்கும் தெய்வம் தன்னை கைவிடாது என்ற நம்பிக்கை அவளிடத்தில் நிறையவே இருந்தது. பெட்டியில் கிடக்கும் வரைக்கும் விதைகள் முட்டிக்கொண்டு முளைப்பது இல்லை. தக்க சமயத்தில் மண்ணில் விழுந்த விதைதான் நிலம் கீறி விருட்சமாக உயர்கிறது.
ஆரம்பத்தில் விளையாட்டாய் ஆரம்பித்த தொழில் நிலையை தனி பிரிவாக உயர்த்தி கொண்டான் சஜித். அது சரி, புலிக்கு பிறந்தது பூனை ஆகாதுதான். மேல் தளத்தில் அவனுக்கு தனியாக அலுவலகத்தையும் அமைத்து ஒரு சிறப்பு காரியதரிசியையும் அமைத்து தந்திருந்தார் அப்பா. அலுவலகம் வந்தான். புதிதாய் வந்திருந்த PA-வை பார்க்க வேண்டும் என்று வர சொல்லி தகவல் அனுப்பியிருந்தான். கணினியில் மூழ்கியிருந்தான். மே கமின்? வீணை மீட்டிய குரலை கேட்டு அந்த குரலுக்கு சொந்தக்காரர் யார் என்று யூகிக்க அவனுக்கு சொற்ப நொடிகள் கூட தேவைப்படவில்லை. எஸ் கமின். அவன் கணிப்பு பொய்க்கவில்லை. தீபிகாவேதான். தீபு, நீயா என்றான் ஆச்சரியமாக. எஸ், உங்க கம்பெனியோட ஆட் பார்த்து அப்ளை பண்ண, இன்டர்வியூல செலக்ட் ஆன. உங்களுக்கு நான் இங்க வேலை செய்யறதுல எந்த ஆட்சேபனையும் இல்ல? கண்டிப்பா இல்ல. ஆனா நீ இன்னொரு இடத்துல PRO-வா வேலை பார்த்துட்டு இருந்தல்ல, அந்த வேலை என்ன ஆச்சு என்று அவன் இயல்பாய்த்தான் கேட்டான். விட்டுட்டேன். மாற்றம் ஒன்றுதான் மாறாததுன்னு நீங்க தானே எனக்கு கத்துக் கொடுத்திருக்கீங்க என்றாள் நக்கலாக. அவன் சரையில நிமிர்ந்து பார்த்தான். அவள் பார்வையை எங்கோ பதித்திருந்தாள். அவளுடைய வரவு நல்லதா கெட்டதா என்று சஜிக்கு புரியவில்லை. ஆனால் ஆச்சரியமான மாற்றமாய் அவளை பார்த்ததும் மனசுக்குள் அடித்து கிணுகிணுக்கும் மணி அடிக்கத்தான் இல்லை. வெளிச்சமான வானத்தில் கரிய மேகங்கள் லேசாய் வியாபிக்க ஆரம்பித்திருந்தது. அங்கே ஒரு தற்காலிக இருட்டை உண்டு பண்ணி இருந்தது. அவள் செய்ய வேண்டிய வேலைக்கான குறிப்பை கொடுத்தான். அவளே அவன் வார்த்தைகளில் கவனத்தை தொலைக்காமல் அவன் முகத்தையே ஆராய்ந்து கொண்டு அமர்ந்திருந்தாள். அவளுடைய எண்ண ஓட்டம் வேறாக இருந்தது. என்னதான் சட்டென்று மனசுக்குள் ஓடிய ஒருவித உணர்வால் அஸ்விதாவை திருமணம் செய்து கொண்டிருந்தாலும் அந்த கல்யாணத்தில் அவன் நிச்சயம் மனம் ஒன்றே வாழவே முடியாது. அந்த அதிருப்தி அவன் முகத்தில் கண்டிப்பாய் தெரியும் என்று நம்பிக்கொண்டுதான் இருந்தாள். தூக்கு தண்டனை வழங்கப்பட்ட கைதிகள் கருணை மனுவுக்கு காத்திருப்பது போல் அவனுடைய அதிருப்தியான முகம் அவளுக்கு தன் வாழ்க்கையை மறுபரிசீலனை செய்து கொள்ள ஒரு வாய்ப்பு என்று கருதி கொண்டுதான் வந்திருந்தாள். ஆனால் அவன் முகத்தில் ஒரு நிறைவும் நிம்மதியும் தென்பட்டது. அது அவளுக்குள் சொல்ல இயலாத ஆதங்கத்தை உண்டாக்கியது. அவன் பேசிக்கொண்டே இருக்க அதை தடை செய்ய வீட்டில் இருந்து அழைப்பு வந்தது. ப்ளீஸ். தீபிகாவிடம் அனுமதி வாங்கி கொண்டு அழைப்பை எடுத்தான். சொல்லுங்கம்மா. அப்படியா, நீங்க அஸ்விதா கிட்ட போனை கொடுங்க. அஸ்வி, ஏன் சாப்பிட மாட்டேங்கிற? சாரி, தப்புதான். நீ எழுந்துறதுக்குள்ள உன்கிட்ட சொல்லாம வந்துட்டேன். தப்புதான். சாரி சாரி. நீ ஏன் பெச்ச மட்டும்தான் கேட்பேன்னு எல்லாரும் சொல்றாங்கல்ல, அது நிஜம்னா நீ இப்போ சாப்பிட்டுட்டு தூங்கணும். நான் ஈவினிங் வந்து உன்னை முகிலனை பார்க்க கூட்டிட்டு போறேன். நீ என்னோட அஸ்விதாவா? நான் சொல்றத கேப்பியா? அவனும் குழந்தையாய் மாறி சிணுங்கி சிரித்து அவளை சமாதானம் செய்து ஓய்வதற்குள் 20 நிமிடங்கள் முழுசாய் காணாமல் போயிருந்தது. தீபுவின் கடை இதழில் கேலி புன்னகை. சஜி, இது ஆபீஸ்னு மறந்து போச்சா என்ன என்றாள் எள்ளலான குரலில். அவ ஏன் மனைவின்னு மறந்து போச்சா தீபு? அவனும் எள்ளல் குறையாமல் கேட்க சுண்டி போனாள். தீபுவின் முகம் சிவக்க அதை பற்றியெல்லாம் அலட்டி கொள்ளாமல் அவன் விட்ட இடத்தில் இருந்து தொடர்ந்தான். ஏன் சஜி, எல்லாமே இத்தனை சீக்கிரம் மறந்து போயிடுமா என்றாள் கண்களில் நீர் திரையிட. தீபு, நீ செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாம் டீட்டெயில் தந்து முடிச்சிட்ட. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ என்றான் அழுத்தமான குரலில். அதன் பொருள் நீ வந்த வேலையை மட்டும் பார் என்பதாக இருந்தது. விருட்டென எழுந்து வெளியில் வந்தாள். மாலை வீடு வந்து சேர்ந்தபோது சுணங்கி போய் கட்டிலில் படுத்திருந்தாள். அவன் வீடு வரும்போதே இரவு நேரமாகிவிட்டு இருந்ததால் முகிலன் வீட்டிற்கு அழைத்து செல்லத்தான் இயலவில்லை. பீச்சிற்கு அழைத்து சென்றிருந்தான். இருட்டிய நேரத்தில் கடலில் கால் பதித்து கொண்டிருந்தது முழுநிலா. கூட்டம் சொற்பமாக இருந்தது. ஆங்காங்கே குழுமிக்கொண்டு தங்களை மறந்திருந்த காதலர்களை வேடிக்கை பார்த்து கொண்டே சின்ன பெருமூச்சுடன் தன் பேரழகான மனைவியுடன் நடந்து கொண்டிருந்தான். நெருக்கமான காதலர்களை பார்க்க பார்க்க ஒரு கட்டத்திற்கு மேல் அவர்களின் வரையறை இல்லாத தன்மையை கண்டு முகம் சுளித்தான். ஆனால் வேடிக்கை பார்த்து கொண்டே வந்த அஸ்விதா இவன் கைகளை சுரண்டினாள். என்ன அஸ்வி, பலூன் வேணுமா
என்றான் அலைகளை ரசித்து கொண்டே. அவங்க எல்லாம் என்ன செய்றாங்க? அவள் கேட்க திரும்பி பார்த்தவன் திணறிப் போனான். மிக மிக நெருக்கமான காதலர்களை படகு மறைவில் பார்த்துவிட்டு கண்கள் இடுங்க இவளை பார்த்தான். அங்கெல்லாம் பார்க்காத அஸ்வி, இங்க பாரு, அலை எவ்வளவு அழகா இருக்கு. அவள் முகத்தை கடலை நோக்கி திருப்பி கண்களுக்கு முகப்பட்டா போட்டது போல் கைகளை வைத்து கொள்ள அந்த கைகளை தன் கழுத்தில் மாலையாக்கி கொண்டாள். அவங்க என்ன பண்றாங்க சொல்லு. அவள் மீண்டும் சிணுங்க இவளை இந்த நேரத்தில் இங்கே அழைத்து கொண்டே வந்திருக்க கூடாது என்று அவனுக்கு தர்ம சங்கடமாக போனது. அவங்க தப்பு பண்றாங்க அஸ்வி என்றான். அச்சோ, அது தப்பா என்றாள் கண்களை கடலை விட பெரியதாய் விரித்து. ஆமா, தப்புதான். போதுமா, கேள்வியா கேட்காத என்றவன் அவளுடைய பார்வையில் இருந்து அந்த மாதிரி சமாச்சாரங்களை ஒழித்துவிட பெரும்பாடு பட்டுத்தான் விட்டான். ஆனால் இந்த வார்த்தை நாளைக்கு பெரும் விபரீதத்தை உண்டாக்கப் போகிறது என்று அறியாமல் போனான் அவன். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.